அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்பில் நம்ம +2 கெமிஸ்ட்ரியில் 7th லெசன் கெமிக்கல் கெனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி, அதாவது இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதினா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பூஜ்ய வகை வினைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு வினையுடைய வேகம் எந்த ஒரு வினைபடு பொருளையும் பொறுத்து இல்லை அப்படின்னா அந்த வினையை நம்ம பூஜ்ய வகை வினைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முதல் வகை வினைக்கு அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொன்னோம். அதாவது ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டை மட்டும் பொறுத்துச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர், 2 ரியாக்டண்ட்டை பொறுத்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்டர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்டண்ட்டையும் பொறுத்து இல்லை அப்படின்னா அது 0 ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ கிவ்ஸ் விளைபொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எதுன்னு வச்சுங்களேன். இதனுடைய வினை வேகம் ஏவை மட்டும் பொறுத்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு போடுவோம். கரெக்டா? அதுதான் இங்கே நான் எழுதுறேன் பாருங்க. ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். அந்த ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது, ஒரு மோல் தான் இருக்குது, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வினை வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு, அதாவது இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன் தான் பார்க்குறோம். கரெக்டா? அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வினையினுடைய வேகம் ஏ உடைய செறிவை பொறுத்து இல்லை, கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இல்லை அப்படின்றதால நம்ம அந்த 1 0ன்னு மாற்ற போகிறோம். அதாவது கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்ட்டை பொறுத்து இல்லை, அதுதான் 0 ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ பாருங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதாவது வினையினுடைய வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0ன்னு எதுவும் இல்லையா, அதை ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு கே போட்டுலாமா, கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0ன்னு இது இல்லாமா. ஸோ இந்த இடத்துல கேன்றது என்ன அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது பூஜ்ய வகை வினைக்கான வினை வேக மாறிலி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ் இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே கேன்றது என்ன அப்படின்னா பூஜ்ய வகை வினைக்கு உண்டான வினை வேக மாறிலி. கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ வினை வேகத்தை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடின்னு சொல்லிட்டு எழுதலாமா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம எழுதணும் பாருங்க, அது மாதிரி எழுதலாமா, மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் எடுக்க போறோம் வித் லிமிட், எல்லையை பேஸ் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அதே மாதிரி இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? இது ஞாபகம் இருக்கட்டும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரைட்டா? அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0ன்னு வந்து இல்லையா, அது ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இது இல்லாமா. அப்போ டிடி இந்த பக்கம் வகுத்தில் இருக்கு இல்லையா, அதை நான் அந்த பக்கம் இது போனால் பெருக்கலாம் மாறும் இல்லையா. அப்போ இங்கே பாருங்க, மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு வருமா. எஸ், கே இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா. எஸ், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போறோம் வித் லிமிட். ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்டகிரேட் பண்ண போறோம் வித் லிமிட். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சொல்லிட்டு ரெண்டு வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா. லோயர் லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0, அப்பர் லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. அதே மாதிரி டைமுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் T. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே பார்த்துட்டோம். நல்லா அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இன்டகரல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0, இது லோயர் லிமிட், அப்பர் லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் D இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நமக்கு இன்டகிரேஷன் பண்ண தேவைன்றதால அப்படியே ஈக்குவல் டு போட்டு K இன்டகரல் dt அப்படின்னு போட போகிறோம் ஈக்குவல் டு K இன்டகரல் dt, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் T. ஸோ இது எல்லாம் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, அடுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாமா. இன்டகிரல் dx ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பாருங்க, அப்போ மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பண்ணீங்கன்னா மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டா?
அதை நான் ப்ராக்கெட் போட்டுறேன், மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல் ப்ராக்கெட்டுக்கு மேலே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0, அப்பர் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு கே டிடிஏ பண்ணால் டி வரும் இல்லையா, ஃபார்முலா பிரகாரம் பார்த்தா இன்டர்வல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா. அப்போ டி லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து டி. இப்போ நம்ம லிமிட் வந்து உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். நல்லா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மேலே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம், மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பண்ணலாமா? அப்போ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக அப்பர் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அதே போட்டுக்கிறோம். இப்போது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ஒரு ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு கே இன்ட்டு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் 0, ஏன்னா டீக்கு பதிலாக 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதனால் நான் அது முன்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு கே இன்ட்டு டி, ஏன்னா 0 வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, கே இன்ட்டு டி. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கே தான் வேணும் இல்லையா, டீயை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போது கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைடட் பை டி. அவ்வளோதான். இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நம்ம வந்து கே வினைவேக முதல் பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறலுக்கு உண்டான சமன்பாடு இதுதான், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நல்லா படிச்சிங்க, முக்கியமான கேள்வி. முதல்ல ஒரு டெரிவேஷன் பண்ண இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு, அதையும் இதையும் நல்லா படிச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து எதனா ஒன்று மாட்டிக்கும் எக்ஸாமில். ஸோ இப்போ நமக்கு இது ஒரு கிராஃபுக்காக ஒரு டெரிவேஷனாக நம்ம பண்ண போகிறோம். y = mx + cன்னு சொல்லிட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, மேத்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு ஃபார்முலா நான் எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, பக்கத்தில் இருக்கிற ஃபார்முலா தான் நான் மாற்றி எழுதுறேன், ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்னு சொல்லிட்டு மாறும். இது நல்லா புரியுதான்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நான் மாற்றி எழுதிருக்கேன். இப்போ அப்படியே இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனையும் ஒரு மைனஸ் 1 நான் இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், மைனஸ் இந்த பக்கம் கேன்சல் ஆகிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு மைனஸ் கேடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா. ஓகே, இதுதான் y = mx + c வந்து ஈக்குவலாக இருக்கு பாருங்களேன். y வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, m வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கே, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி, சி வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0. இதுக்கு நீங்கள் கிராஃப் வந்து வரையலாம். அதாவது y ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஏவை எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஆக்சஸில் டி எடுத்துக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல், அதாவது பூஜ்ய வகை வினைவேக மாறிலிக்கு அது ஈக்குவல் அப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இது புக்லேயும் ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாருங்கள். இதுதான் ஸ்லோப் மைனஸ் கே, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா படிங்க. புக்கில் இது தவிர வார்த்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை நீங்கள் படிச்சுன்னா முக்கியம். இதுவரையிலும் போதுமானது. அந்த கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைடட் பை டி தான் நமக்கு ஜீரோ ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன். அதை நல்லா படிச்சுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.